நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்தது ஆசீர்வதித்தார். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம். புறஜாதிகளுக்கு விரோதமாக எரேமியா தீர்க்கதரிசி உண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐபிராத்தின் நதி அண்டையை குறித்தும் கார்கேமிஷில் இருந்த பொழுதும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யோசியாவின் குமாரன் யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்தில் முறியடித்தவன பார்வோன் நேகோ என்னப்பட்ட எகிப்தின் ராஜாவின் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். குதிரை வீரரை குதிரைகளின் மேல் சேனங்களை வைத்து ஏறி தலைச்சீராக அணிந்து கொண்டு நில்லுங்கள். ஈட்டுகளை துலக்கி கவசங்களை தரித்து கொள்ளுங்கள். அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறது என்ன? சுற்றிலும் உண்டான பயங்கரவாதத்தினும் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியதுண்டு. திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம். வடக்கே ஐபிராத் நதியண்டிலே அவர்கள் இடறி விழுவார்கள். பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே பிரவாகத்துக்கு மேல் புரண்டு வருகிறான். அவனே அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். குதிரைகளை போய் ஏறுங்கள், ரதங்களை கடகட என்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவர்கள். ஆனால் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளுமாக இருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்தது அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும் வடதேசத்தில் ஐபிராத்தின் நதி அண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகம் உண்டு. எகிப்தின் ராஜா குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. இதரலான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. ஜாதிகள் உன் லட்சியப்பட்டார்கள், உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது. பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவர் ஏகமாய் விழுந்தார்கள் என்றார். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வருவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம். அழைத்தப்பட்டு நெல் பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறது என்று சொல்லி எகிப்தில் அறிவித்த மிக்லோலிலே கூறி நோப்பிலும் தப்பானேசிலும் பிரசித்தம் பண்ணுங்கள். உன் வீரர் வாரிக்கொள்ளப்படுகிறது என்ன? கர்த்தர் அவர்களை தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லை. அநேகரை இடர பண்ணுகிற அவனவன் தனக்கு அடுத்தவன் மேல் விழுகிறான். அவர்கள் எழுந்திருங்கள் என்று சொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப தமது ஜனத்தண்டைக்கும் நாம் பிறந்த தேசத்துக்கு திரும்பி போவோம் என்கிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான். அவனுக்கு குறித்து காலம் முடிந்தது என்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கார்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் அவன் வருவான் என்று சேனைகளின் கர்த்தர் என்ற நாமமுள்ள ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். எகிப்து தேசவாசியாக குமாரத்தியை சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும். எகிப்து மகா நேர்த்தியான கடாரை அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருகிறான். அதன் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொளுத்த காளைகளைப் போல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நிற்காமல் திருப்பி கொண்டு ஏகமாய் ஓடிப்போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவருடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. அவர் பரம்பை போல் சீறி வருவான். இராணுவ பலத்தோடு நடந்து காடு வெட்டிகளைப் போல கோடரிகளோடு அதன் மேல் வருவார்கள். எண்ணப்படாத மரங்களாக இருந்தாலும் அதை காட்டை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெட்டுக்கிளிகளை பார்க்கலும் அதிகமானவர்கள், அவர்களுக்கு தொகை இல்லை. எகிப்தின் குமாரத்தை கலங்குவாள், வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நோ என்னும் பட்டணத்திலுள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பி இருக்கிறவர்களையும் விசாரித்து அவர்கள் பிராணனை வாங்க தேடுவர்களின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கையிலும் அவனுடைய சேவரின் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன். அதற்கு பின்பு அது பூர்வ காலத்து இறந்தது போல குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன்.
உன்னை துரத்துவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். அதிகாரம் 47. பார்வோன் காட்சாவை அழிக்கும் முன்னே பெலிஸ்தருக்கு விரோதமாய் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கு இருந்து ஜலம் பொங்கி பிரபாவமாகி தேசத்து மேல் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாம் மலருவார்கள். அவருடைய பலத்த குதிரைகளுடைய குழம்புகளின் சத்தத்தையும் அவருடைய ரதங்களின் கடகடப்பையும் அவருடைய உருளைகளின் சிலையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கை அமர்ந்து போன தங்கள் பிள்ளைகளை நோக்கி பாராதிருப்பார்கள். பெலிஸ்தரை எல்லாம் பாலாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரை எல்லாம் சங்காரம் பண்ண வருகிற நாளிலே இப்படி ஆகும். கப்தோரின் கடற்கரையான தேசத்தால் மீதியாகிய பெலிஸ்தரையும் கர்த்தர் பாழாக்குவார். காற்று மொட்டையடிக்கப்படும். அவர்கள் பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாக அவன் எந்த மட்டும்தான் உன்னை கீறிக்கொள்ளுவாய். கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய். உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடற்கரை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவங்களுக்கு என்று அதை குறித்தாரே. மோவாபை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, நேபோ பாழாக்கப்பட்டது, கிரியாத்தேரும் வெட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிட்டு, மிஸ்கா வெட்கப்பட்டு கலங்கி போயிட்டு. எஸ்போனை குறித்து மோவாபுக்கு இருந்த பெத்ரிகா மீன் இராது, அது ஒரு ஜாதியாக இராதபடி அதை நிர்மலமாக்குவேன். வாருங்கள் என்று அதற்கு விரோதமாக பொல்லாப்பை நினைத்திருக்கிறார்கள். மத்மேனே, நீயும் சங்காரமாவாய். பட்டயம் உன்னை தொடரும். பால்கடிப்பினாலும் பெரிய நொறுக்குதலினால் உண்டாகிற கூப்பிடுகளின் சத்தம் ஓரோனாமிலிருந்து கேட்கப்படும். மோவாப் நொறுங்குண்டது, அதில் உள்ள சிறுவர்கள் கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையின் மேல் அழுகை எழும்பும். ஓரோனோமியமுக்கு இறங்கி போகிற வழியிலே நொறுக்குதல் செய்திருக்கிறது உண்டாகிய கூக்குரல் சத்துரு கேட்கிறார்கள். உங்கள் பிராணன் தப்ப ஓடிப்போங்கள். வனாந்திரத்தில் கரளை போல் செடியை போல் இருப்பீர்கள். நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஸ் சிறையாக்கப்பட்டு போகும். அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். பாழாக்கிறவன் எல்லாம் பட்டணங்களின் மேலும் வருவான். ஒரு பட்டணமும் தப்பி போவதில்லை. பள்ளத்தாக்குகளும் கெட்டுப்போகும். சமனான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். மோவாப்புக்கு சட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும். அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல் பாழாய் போகும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். மோவாப் தன் சிறுவயது முதல் சுகமாய் வாழ்ந்து அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்து அது சிறையிருப்புக்கு போனதில்லை. அதனால் அதன் ருசி அதில் நிலைத்திருக்கும். அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்டில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்கள் அதற்கு அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி தங்கள் நம்பிக்கையான பெத்லகே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோசாலை வெட்கப்படும். நாங்கள் பராக்கிரமசாலிகள் எல்லாம் நாங்கள் பெத்தசன்னத்தர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது என்ன? மோவாப் அழிந்து அதன் பட்டணங்கள் எரிந்து போயின. அதன் திறமையுள்ள வாலிபர் கொலைகளத்துக்கு இறங்குகிறார்கள். நான் சேனைகளின் கர்த்தர் என்ன நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். மோவாப்பின் ஆபத்து வர சமீபமாக இருக்கிறது. அதன் தீங்கு மிகவும் தீவிரித்து வருகிறது. அதன் சுற்றுப்புறத்தாரும் அதன் பெயரை அறிந்தவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் அதற்காக அங்கலாய்த்து கொள்ளுங்கள். பலனான தடியும் அலங்காரமான கோலும் எப்படியும் உடைந்தது என்று சொல்லுங்கள். தீபோன் பட்டணவாசியான குமார்த்தி, நீ உன் மகிமை விட்டிறங்கி தாகத்தோடு உட்கார்ந்துரு. மோவாபை பாழாக்குகிறவன் உனக்கு விரோதமாய் வந்து உன் அரண்களை அழித்து போடுவான். அரோவேரிலே குடியிருக்கிறவனே, நீ வழியிலே நின்று பார்த்து கொண்டிரு. நீ நடந்து கொண்டு ஓடி வருகிறவரின் தப்புவரின் கேள். மோவாப் முறியடிக்கப்படும்படியினால் கலங்கி போயிட்டு அலறி கூப்பிடுங்கள். மோவாப் பாழாக்கப்பட்டான் என்று அற்பநிலை அறியுங்கள். சமனான பூமியாகிய ஓலோனின் மேலும் அத்சாபின் மேலும் மேப்காத்தின் மேலும் தீபோனின் மேலும் நேபோபின் மேலும் பெத்பில்லா தாபியின் மேலும் கிரியாத்தைமின் மேலும் பெத்மேலின் பெத்மேயோனின் மேலும் கீரியோத்தின் மேலும் போஸ்ராவின் மேலும் மோவாப் தேசத்திலே துரத்திலும்
தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாய தீர்ப்பு வரும். மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அது புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை வெறிக்கொள்ள செய்யும் இறைவன் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தன் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். அவன் பரியாசத்துக்கிடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருந்தான் அல்லவோ? அவன் திருடருக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிறதெல்லாம் தலையை துலுக்கிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுற பிராவு கொப்பாயிருங்கள். அவன் மேத்த பெருமைக்காரன். மோவாப் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகந்தையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாவது அவன் வீம்பு சொல்லலாகாது என்கிறார். ஆகையால் மோவாப் நிமித்தம் நான் அலறி மோவாப் தேசம் அனைத்து நிமித்தமும் கூக்குரலிடுவேன். கீராசோன் மனுஷர் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். சிப்மாவின் திராட்சை செடியை யாசேருக்காக நான் அழுதது போல உனக்காக அழுவேன். உன் கொடிகள் கடலை கடந்து போயின, அவைகள் யாசேர் கடல் மட்டும் போய் எட்டின. பாலாக்குறவன் வாசத்தில் கதிர் பாலாக்களின் மேல் உன் திராட்சை பல அறுப்பின் மேலும் விழுந்தான். பயிர் வெளியிலும் மோவாப் தேசத்திலும் இருந்து சந்தோஷமும் களிப்பும் நீங்கி போயிட்டு திராட்சரச மலைகளிலிருந்து பொழிகிறதை ஓய பண்ணினேன். ஆலையை மிதிக்கிறவர்களின் பாடல் இல்லை, அது ஆறவே அல்லாமல் ஆலை மிதிக்கும் பாடல் இல்லை. எஸ்போன் தூக்கி ஏலேயாவிலே மட்டும் யாகாசுரைக்கு உண்டாகும் கூக்குரல் நிமித்தம் அவர்கள் 3 வயது கிடாரியை போல சேவகர்த்து வைக்க ஒருவன் மட்டும் சத்தமிடுவார்கள். நிம்மரியின் ஜலங்கள் வற்றி போகும். மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்கள் தூபம் காட்டுகிறவனை ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் மோவாப் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். கிஷோரன் மனுஷர் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் துயரமாய் துணிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியால் அது துணிக்கும். தலைகள் எல்லாம் மொட்டையிடப்படும், தாடிகள் எல்லாம் கத்திரிக்கப்படும். இருக்கும் கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் ரெட்டுச்சுமும் உண்டு. மோவாப்பின் சகல மேடுகளின் மேலும் அதன் தெருக்களின் மேலே ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவர் விரும்பப்படாத பாத்திரம் போல் மோவாப்பை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிட்டு என்று அலறுகிறார்கள். அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தாருக்கு அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாயிருக்கும். ஏதோ ஒருவன் கழுகை போல பறந்து வந்து மோவாப்பின் மேல் தன் சட்டைகளை விரிப்பான். கீரியோ தன் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாப்பின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல் இருக்கும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியில் அது ஒரு ஜனமாயிராதபடி அழிக்கப்படும். மோவாப் தேசத்தின் குடியானவனே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகிலுக்கு விலக ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ கண்ணியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அதன் மேல், அதாவது மோவாபின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வல்லடிக்கு தப்ப ஓடி போகிறவர்கள் எஸ்போனின் நிழல் தரித்து நின்றார்கள். ஆனால் இந்த நெருப்பு எஸ்போனிலும் அக்னி ஜுவாலை கீகோன் நடுவிலிருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்தின் எல்லைகளையும் கலகம் செய்கிறவர்களின் உபச்சந்தலையும் பட்சிக்கும். மோவாபே உனக்கு ஐயோ! கேமோஸ் விக்கிரகத்தை அடுத்தப்படுத்த ஜனம் உன் குமாரனும் சிறைப்பிடிக்கப்படுவார்கள், உன் குமாரத்திகளும் சிறைப்பட்டு போவார்கள். ஆனால் கடைசி நாட்டிலும் மோவாப்பின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப்பின் மேல் வரும் நியாய தீர்ப்பின் செய்தி இத்தோடு முடிந்தது. அதிகாரம் 49. அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திர வழி இல்லையோ. அவர்கள் ராஜா காத்தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன். ஆகையில் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ராப்பாவிலே யுத்தத்தின் மேல் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கு அடுத்த ஊர்களும் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்து கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்போனே அலறு, ஆயி பள்ளத்தாக்கப்பட்டு ரப்பாவின் குமார்த்திகளை ஓலமிடுங்கள். ரெட்டை உடுத்தி கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றி திரியுங்கள். அவர்கள் ராஜா அதன் ஆசாரிகளோடு அதன் பிரபுக்களோடும் சிறைப்பட்டு போவான். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி உன் செல்வத்தை நம்பின சீர்கட்ட குமார்த்தியே,
நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவானேன். உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. இதோ உன் சுற்றுப்புறத்தார் எல்லாரும் உன்மேல் திகிலை வர பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரவர் தம் தம் முன் இருக்கும் வழியே ஓட துரத்தப்படுவீர்கள். வலசு ஓடுகிறவர்கள் சேர்ப்பார் ஒருவரும் இல்லை. அதற்கு பின்பு அம்மன் புத்தருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லை, ஆலோசனை விவைகளை விட்டு அழியாததோ, அவருடைய ஞானம் வெட்கப்பட்டு போயிட்டோம். தேதானின் குடிகளை ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளத்தாக்குகளில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். திராட்சை பழங்களை அலறுகிறவர்கள் உன்னிடத்தில் வர்த்தகர்களாக பின் பறிக்கிறதற்கு கொஞ்சம் வையார்களோ ராத்திரியில் திருடர்கள் வந்தார்களே ஆகில் தங்களுக்கும் போதும் என்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ. நானும் ஏசாவை வெறுத்தே பெருமையாக்கி அவன் ஒழித்து கூடாதபடிக்கு அவன் மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்தையாகவும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாகவும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி ஈரான் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகள் ஒப்புவே. நான் அவர்களை உயிருடைய காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், ஏதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்ற நீங்களாயிருப்பாயோ? நீ நீங்களாயிராமல் அது நியாயம் குடிப்பாய். போசரா பாலும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாக இருக்கும் என்று என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூட்டிக் கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்ல ஜாதிகளிடத்து ஸ்தானாதிபதி அனுப்புகிற செய்தியை கர்த்தரிடத்தில் கேள்விப்பட்டேன். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டவனும் ஆக்குகிறேன் என்றார். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்கரமும் இருதயத்தை அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற நீ கழுகை போல உயரத்தில் தன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஏதோ பாழாக மட்டும் அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லைவாதிகளில் வந்து பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமுக்கும் கோமோராவுக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுபுத்திரனும் தங்குவதில்லை. ஏதோ புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வரும் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறார். உன்னை சடிதில் அங்கிருந்து ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலைநிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோ விரோதமாக யோசித்து ஆலோசனை அவர் தேமானின் குடிகளும் விரோதியனை கொடுத்து நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்தெழுப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர்கள் மெய்யாகவே பாழாக்குவார்கள். அவர்களுக்கு பின் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். பூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் சட்டைகளை போசராவின் மேல் விரிப்பான். அந்நாளில் ஏதோ உடைய பராக்கிரமசாலி இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல் இருக்கும் என்கிறார். தமஸ்குவை குறித்து சொல்லுவது ஆமாத்தும் அர்பாத்துக்கும் கலங்குகிறது. பொல்லாத செய்தி அவர்கள் கேட்டபடி நான் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போகும், புறங்காட்டி ஓடி போகும். திகில் அதை பிடித்தது, பிரசவ ஸ்திரியை போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. சந்தோஷமான என் ஊராகி அந்த புகழ்ச்சியுள்ள நகரம் தப்பிவிட போயிட்டே. ஆதலால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுந்து யுத்த மனுஷர் எல்லாரும் அந்நாளில் சங்காரமாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதில்களை தீ கொளுத்துவேன், அதன் பனதாத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்கிறார்கள். பாபுலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் முறியடிக்கும் கேதாரியும் காட்சோருடைய ராஜ்யங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழுப்பி கேதாருக்கு விரோதமாய் போய் கீழ்த்திசை புத்திரரை பாழாக்குங்கள். அவருடைய கூடாரங்களையும் அவருடைய மந்தைகளையும் அங்கே அவருடைய திரைகளையும் அவருடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவருடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கு என்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரிப்பார்கள். காட்சோரின் கொடிகளை ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தாக்கில் ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபயோகங்களை சிந்தித்திருக்கிறார். அஞ்சாமல் நிர்விசாரமாக குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி பொங்கல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பால்களும் இல்லை. அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அவருடைய ஒட்டகங்கள் கொள்ளையும் அவருடைய ஆடு மாடுகள் ஏராளம் குறையும் சூறையுமாகும்.
நான் அவர்களை சகல திசைகளும் இந்த கடையாந்தர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்திற்கு சிதறடித்து விட்டு அசதியினுடைய அகல் பக்கங்களிலும் இந்த அவர்கள் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆற்றோர் வல சர்ப்பங்களின் தாபரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும். ஒருவன் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரன் அதிலே தங்குவதும் இல்லை என்கிறார். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசி உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லென்றும் அவர்களினுடைய பிதாவான வல்லமையை முறித்து போட்டு வானத்து 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசையும் சிதறடிப்பேன். எல்லா திசையிலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமேறி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்களை பிராணனை வாங்க தேடுவர்களுக்கு முன்பாகவும் கலகம் பண்ணி என் கோபத்தின் உக்கரமாய் தீங்கள் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டேற்று அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இந்த ராஜாவையும் பிரபுக்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களில் நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வேதபதியை நிறங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு வாசம் பண்ணும். இந்த வார்த்தைகள் மூலமாய் நிறங்களோடு எச்சரிக்கிறீர், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.